தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 16:20. மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? அவைகள் தேவர்கள் அல்லவோ? கர்த்தருக்கு அல்லவா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் என்ன பண்ணலாம்? தேவர்களை உண்டு பண்ணலாமா? தெய்வத்தை மனுஷன் உண்டாக்க முடியுமா? நீ தான் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட பசுரப்பமுல ஒரு ஐயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாரு, எனக்கு 2 பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைங்க மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க? உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னா? பாவ மன்னிப்புனா என்னன்னு கேட்டாரு. ஆமா, நம்ம பாவத்தை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தாங்க உண்டு. ஆமா, நம்ம போய் கடவுளை உருவாக்க முடியுமா? நீ சொல்லுங்க அப்படின்னு. நம்ம எப்படி கடவுளை உருவாக்க முடியும்? அதை எப்படி உருவாக்க முடியும்? கடவுள் தான் நம்மளை உருவாக்கி இருக்காரு. அப்ப நம்ம கடவுளை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். என்னேன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே உண்டாக்கின ஆண்டவர் மனிதனை மண்ணை எடுத்து தன் சுவாசத்தை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றாங்க? சில பேர் என்ன பண்ணுவாங்க? தனக்குன்னு தெய்வத்தை என்ன பண்றாங்க? அவனு இல்ல, நம்மளை உண்டாக்கின வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவருடைய பாதை எங்க இருக்குங்க? நம்ம வாழுகிற இந்த பூமி வாழ்ற பார்த்தீங்களா? அவருடைய பாதபடி பூமியில இருக்குது. வானவருக்கு சிங்கம். எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவீங்க அப்படிங்கிறார். அப்ப சர்வ வல்லமையில தேவன் விக்கிரகத்தை வெறுக்கிறார். சிலை வழிபாடுகளை ஆண்டவர் என்ன பண்ணார்? வெறுக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப கடவுள் எப்படி இருக்காருங்க? ஆவியா இருக்கிறார். தேவன் நம்மளோட பேசுகிற தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். நீங்க அதான் சொல்ற கேள்விக்கூட போட்டுக்கு பாருங்க. அந்த வசனத்துல கேள்விக்கூட்டு போட்டிருக்கோம். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா என்று கேள்விக்குறி போட்டிருக்கு. நீங்க தான் அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க கேள்விக்கு பதில் நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் என்ன பண்ணுவாங்க? விக்கிரகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு எது விக்கிரகத்தை தேவனை விட நீங்க அதிகமா எதை வச்சிருக்கிறீங்களோ அது விக்கிரகம் தான். அது சில வழிபாடு தான். ஸ்தோத்திரம். ஆமா, தேவன் வைக்கிற இடத்துல தேவனைத்தான் வைக்கணும். தேவனை வைக்கிற இடத்துல வேற ஏதாவது வச்சீங்கன்னா உங்க சிந்தையிலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, அது பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை வெறுக்கிறார். தன்னுடைய மகிமையை ஒருவனுக்கும் கொடை என்று சொன்ன தேவன் இந்த பூமியை நியாய்ந்திருக்க ராஜாதி ராஜாவாக இயேசு வரப்போகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்த ஆண்டவர். அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அவைகள் தேவர்கள் அல்லவா அப்படின்னு. கடவுள்னா ஒண்ணுதான். சத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் மகிமையான அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு நான்லாம் உயிரோடு இருக்க காரணமே அந்த இயேசு கிறிஸ்து தான். இந்த கையினால எத்தனையும் என்ன பண்ண சிலைகளை செஞ்சேன். இந்த கையில செஞ்சேன், சிலைகளை செய்வேன், எல்லா வழிமுறையும் சிலைகளை செய்வேன். என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை தேடி வந்த இயேசு என் பாவங்களை மன்னித்தார், என் அக்கிரமங்களை மன்னித்தார். நல்ல ஒரு மனிதனாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அந்த அடிமைக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு உண்மையான தேவனை தெரிந்து கொண்டேன். ஆண்டவனை என்ன நல்லவழி நான் இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன். என்னைய வாழ்க்கை சின்னவனமா போயிருக்கும். உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இன்னும் காலம் கடந்து போயிடுச்சுங்களே. இந்த ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு தருகிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், விக்கிரங்களுக்கு விலகி ஓடுவோம். கர்த்தர் என்ன பண்றாரு? சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்போம். சில வழிபாடுக்கோ சிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். சிலுவையில நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை சீயோன் பருவத்தை போல ஆண்டு நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையில தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவர், நாங்கள் எங்களுக்கென்று எதையும் உண்டாக்காத படிக்கு
ஆண்டவரே, உம்மை நாங்கள் தரிசிக்க, உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டு, அப்பா உமக்கு நாங்கள் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. விக்கிரங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்னீங்களே. இந்த உலகம் ஆண்டவரே அனைத்தையும் மோசம் போக்குற சத்துருவின் பிடியிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.